இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று மார்ச் மாதம் 20ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். பெரும்பாலும் சொல்லுவோம் நம்மெல்லாம், நாம் இவ்வுலக காரியங்களால் கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக மாற முடியாது. கடவுளுக்குரிய விஷயங்களை நம்ம விண்ணகத்திற்குரிய செயல்பாடுகளை செய்யணும் என்று நம் பொதுவாக சொல்வது. ஆனால் இவ்வுலக காரியங்கள் நம்மை கடவுளின் பால் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னால் நன்மைத்தனம். நம்ம தவக்காலத்தில் இருக்கிறோம். இந்த தவக்காலத்தில் நம்முடைய தாய் திருச்சபையானது 3 காரியங்களை வலியுறுத்தி கூறுகிறது. இந்த தவக்காலத்தில் இதை கடைபிடிங்கன்னு சொல்லிட்டு. 1 ஜபம், 2 தவம், இன்னொன்று தானம். வலக்கை கொடுப்பது இடக்கைக்கு தெரியாத இருக்குன்னு சொல்லுவார். அப்ப கொடுங்கன்னு சொல்லுவார். கொடுங்க. சீராக்கல் ஆண்டவர் சொல்லுவார், ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான். என் பொருட்டு ஒரு ஏழைக்கு 1 கிண்ணம் தண்ணீர் கொடுத்தாலும் சரிதான், அதற்குரிய பலனை அவன் பெறுவான் என்று நற்செய்தி இயேசப்பா சொல்லுவார். அப்ப நாம் செய்யும் நல்ல காரியங்கள் நம்மை கடவுளின் பால் கொண்டு போய் சேர்க்கும். பவுல் மிக அழகா சொல்லுவார் கலாத்தியர்ல. கலாத்தியர் 6:9 வாசிச்சு பாருங்க. வாசிக்கிற பாருங்க. நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. நல்லது செய்யுங்க, மனசு விட்டுறாதீங்க. நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். அவருடைய வார்த்தை சொல்கிறது, நன்மை செய்யி, தக்க காலம் வரும், அதற்கான பலன், அதற்கான அறுவடை உன்னை வந்து சேரும் என்று பொதுவான பொருளுடைய வார்த்தை. நாம் இன்னைக்கு தியானிக்கவிருக்கிறோம். அதற்கு ஏசப்பா சின்ன ஒரு கதை ஒன்று சொல்றாரு பாருங்க. இங்கே ஒரு செல்வந்தர் இருந்தார், ஒரு ஏழை இருந்தார். செல்வந்தர் நல்லா உண்டு கொழுத்து இருக்கிற போல நல்லா மிக மகிழ்ச்சியா இருக்கிறாரு. அவர் பார்வைக்கு ஒரு பிச்சைக்காரன் வீட்டு வாசல்லே கிடக்கிறான். நல்லா கவனிக்கணும். ஒருவன் நன்மை செய்ய வாய்ப்பு கிடைத்தும் அதை செய்யாமல் இருந்தால் அது பாவம் பைபிள் சொல்லுகிறது. அது பாவம். அது நன்மைக்கு ஓடி செய்யணும்னு அவசியம் கிடையாது. அதை ஆனால் எதிர்பார்க்கவும் இல்லை. வாய்ப்பு கிடைக்கும்போது செய், சரிங்களா? அதுக்குன்னு ஓடி செய்யணும்னு கடவுளை கட்டாயப்படுத்தலை. அதே சமயம் உனக்கு நல்லது செய்ய வாய்ப்பு இருக்கின்ற பொழுது அதை செய்யாமல் நீ அவனை தவிக்க விடுற பத்தியா, அது மிகப்பெரிய பாவம் என்று பைபிள் சொல்லுகிறது. நீங்க பாருங்க, செல்வந்தன் உண்டு கொழுக்கிறான், தினமும் சாப்பிட்றான், அது இதுன்னு. ஆனால் அவன் வீட்டு வாசல்ல ஏழை லாசர் சோத்துக்கு வழி இல்லாமல் பிச்சு அங்கே ரோட்டில் படுத்து கிடக்கிறான். வீட்டு வாசலில் படுத்து கிடக்கிறான். ஒரு பிடி சோறு. வாசிக்கலாம், வாசிக்க பாருங்க. செல்வந்தர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லியாடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு என்பிட்டிருப்பார். நாள்தோறும் விருது தான் அவருக்கு. லாசர் என்ற பேகன் ஒருவர் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணு. அவர் செல்வருடைய வாசல் அருகே கிடந்தார். அந்த செல்வந்தர் சாப்பிடும் பொழுது எச்சில் துண்டுகள் கீழே சிந்தும். அதை சாப்பிட்டு வயிறு வளர்த்து கொண்டிருந்தார். இதெல்லாம் பார்க்கிறாரு. செல்வந்தனுக்கு மனம் இறங்கல பாருங்க. ஆனால் சொல்றாரு இல்லையா, நன்மை செய்ய வாய்ப்பு கிடைத்தும் நீ செய்யவில்லை என்றால் அது பாவம். அது இந்த பணக்கார பாவம் செய்யறான் பாருங்க. அதுக்கு அடுத்த வார்த்தை நல்லா ஆழ்ந்து படிக்கணும். அப்படியே படிச்சுட்டு ஓடி போய் சேர்ந்துடக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் ஆழமா படிக்கணும். வாசிக்கிறேன் பாருங்க. நாய்கள் வந்து அவனுடைய புண்கள் நிற்கும். அந்த ஏழை இறந்தார். அந்த ஏழை இறந்தார். அதுக்கப்புறங்கிற வார்த்தை மிக மிக முக்கியமான வார்த்தை. நீங்க பார்ப்போம். வான தூதர்கள் அவரை அபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள்.
அவன் இறந்த பிறகு அந்த உடலை என்ன பண்றாங்க, வானதூதர்கள் கொண்டு போய் அபிரகாம் மடியில போய் சேர்க்கிறாங்க. அதுக்கு அடுத்த வழி கவனிக்கணும். செல்வந்தரும் இறந்தார், அவர் அடக்கம் செய்யப்பட்டார், மண்ணில் புதைச்சிடுறாங்க. நல்லவன் இறந்தால் அவனுக்கு இந்த மண்ணுலகம் அவனோட ஆண்டோட போய் சேருவாங்க. தீயன் இறந்தால், பாவி இறந்தால் அவன் மண்ணத்தான் போவாங்க. பாருங்க, அவன் அடக்கம் செய்யப்படுறான். ஏழைதான் நல்ல மனுஷன், அவன் என்ன பண்ற, லாசர் அவரால் மணி கொண்டு போய் சேர்க்கப்படுறார். என்றால் செல்வந்தன் நன்மை செய்ய வாய்ப்பு கிடைத்தும் அதை செய்யவில்லை. கண் முன்பாக ஒருத்தன் பசியில துடிச்சிட்டு கிடக்கிறான், வீட்டு வாசல்லையே. பணக்காரன் தானே, தினம் உண்டு கொழுத்து சாப்பிட்ற இல்லையா, ஒரு பிடி சோறு எப்ப தான் சாப்பிட்டு பசியா இருக்கும். பார்ப்போம், யாக்கோபுல படிச்சு பாருங்க பார்ப்போம். நீங்கள் நீங்க மனம் மாறிட்டீங்கன்னா செய்கையில காட்டுங்கன்னு சொல்லுவார். செயல் இல்லா விசுவாசம் செத்த விசுவாசம், யாக்கோபு வார்த்தை. திருமுழுக்கு சொல்லுவார், நீங்கள் மனம் மாறிட்டீங்கன்னா அதை செய்கையில செஞ்சு காட்டணும். நான் பக்திமான், நான் கடவுளை விசுவாசிக்க கும்புறேன், அதை செயல்ல காட்டணும். செயல் இல்லா விசுவாசம் செத்த விசுவாசம். உங்களின் நம்பிக்கை செயல் வடிவம் பெறட்டும் யாக்கோபு சொல்றார். அப்போ உங்களுடைய உண்மையிலே கடவுளை வணங்குற, கடவுள் விசுவாசம் கொண்டு இருக்கிற, கடவுளை நம்பிதான் வாழற, ஆண்டவுடைய நம்பிக்கையில தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்குது, நீ சொல்லிக்கிட்டே அது உண்மைன்னு சொன்னா நன்மை செய்வதில் மனம் தவறாது இருக்க வேண்டும். பாருங்க, செல்வந்தர் இறந்தார், அடக்கம் செய்யப்பட்டார். லாசர் இறந்தார், அவரால் மடி கொண்டு போய் சேர்க்கப்பட்டார். பாதாளத்துல இருக்கின்ற அக்கினி, நெருப்பு, செல்வந்தர் துடிக்கிறார். அபிரகாமே அந்த லாசர் கையில ஒரு துளி நீர் நனைச்சி அப்படி இருக்கும், எங்களுக்கு கொடுங்களேன், வெப்பம் தாங்கல. முடியாது, நினைச்சாலும் கொடுக்க முடியும், யாரும் வந்து உதவி செய்ய முடியாது. நீ இன்னும் பூமியில இன்புட்டு மகிழ்ச்சியா இருந்தீங்க, உன் வீட்டுல வாசல ஒருத்தன் கடந்தானே, அவனுக்கு நீ தின்னு கொளுத்தி அதுல ஒரு பிடி சோறு அவனுக்கு ஒன்று ஆசைப்பட்டியா, நினைச்சியா நீ? இப்ப எப்படி அவன் கையால ஒரு துளி நீர் கேட்கிற? நினைச்சாலும் வர முடியாது அந்த இடத்துல இருக்கிற. அப்படி என்ன பண்ணுங்க, எங்க சகோதரர்லாம் பூமியில இருக்கிறாங்க, பூலகத்துல இருக்கிறாங்க, என்ன பண்ணுங்க, அவரை அனுப்பிச்சு அவங்கள போய் எச்சரிக்கைப்பட சொல்லுங்க. தேவை கிடையாது, அவங்களுக்கு நாட்கள் இருக்கிறாங்க. இறைவாக்கினர்களும் மோச திருச்சட்டமும் இருக்குது. அதை கேட்ட மனசு மாதிரி என்ன பண்ணணும், மேல வரட்டும், மோசத்துக்கு வரட்டும், பார்த்துக்கோ. சொல்களே, கடவுளை நம்பி வாழ வேண்டும். கடவுளை நம்பி வாழ்வது உண்மை என்றால் நன்மை செய்ய வேண்டும். நன்மைத்தனம் நம்மை கடவுள் கொண்டு போய் சேர்க்கும். பைபிள் நிறைய திருத்துவர் பணி 10:58, 1 யோவான் 1:11, நீதிமொழிகள் 11:27, எபேசியர் 6:8, இன்னும் எவ்வளவு சர்க்கரை 4:17, நிறைய நீதிமொழிகள் 3:27. நன்மை செய், நன்மை செய், நன்மை செய், நன்மை செய். நன்மை செய்தால் கடவுள் உருவம் கைவிட மாட்டார். அப்படி நன்மை செஞ்சாதான் உன் நம்பிக்கை முழு வடிவம் பெறும். இன்றைக்கு முதல் வாசகம் பாருங்க. அப்ப இன்னைக்கு முதல் வாசகம் பாருங்க. அப்போ 17 ஆண்டவர் கூறுவது இதுவே, மனிதரில் நம்பிக்கை வைப்பதை விட கடவுளை நம்பு. கடவுள் நம்பு சரிதான், நீ கடவுளை நம்புறவன் எப்படின்னா அது நன்மை செய், நன்மை செய். அப்படி நன்மை செய்து வாழ்ந்தால் உனக்கு என்ன பலன் பாருங்க பாப்பா. அவர் நீர் அருகில் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பாயிருப்பார். வெப்பமிகு காலத்திலும் அந்த மரத்துக்கு அச்சம் கிடையாது. ஏன்னா தண்ணி பக்கத்துல இருக்குது, அந்த மரம் பட்டு போகாது, காய்ந்து போகாது. சரிங்களா? இங்க திருப்பாடல் பாருங்க, திருப்பாடல் தான் நீங்க சொல்றது பாருங்க. இன்னைக்கு திருப்பாடல் இல்லையா, நற்பேறு பெற்றோர் யார்? அவன் தீய வழியில போக மாட்டான், பாவ வழியில போக மாட்டான், அவனுடைய சட்டத்தில் அகமகிழ்ந்திருப்பான். அவன் எப்படி இருப்பான்? நீர் அருகில் நடப்பட்ட பசுமையான மரத்திற்கு ஒப்பாவான். நமக்கும் பசுமை வேண்டுமா? நன்மை செய்வோம். திரும்ப சொல்கிறேன், நன்மை செய்வதில் மனம் தளராதிருந்தால் தக்க நேரத்தில் அறுவடையை பெறுவோம். சந்திப்போம்.